அப்ப கணவர் என்ன செய்யறார், சச்சின் ஆறாரா, இது என்னோட தனிமனித உரிமையை நீங்க பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வழக்க டிஃபென்ஸ் பண்றாரு. அப்பீல் வந்தா மாண்புமிகு நீதியரசர் மன்மோகன் கே வினோத் சந்திரன் பெஞ்சுக்கு வருது. அங்க வந்த போது இது எல்லாம் என்னோட தனிமனித ஹிஸ்டரி, இதை அவங்க எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க, சோ இது ஆவணமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்றாரு. டைவர்ஸ் கேஸ்ல குறிப்பா இல்லீகல் இன்டிமேசி திருமணம் தாண்டிய ஒருவரை நிரூபிக்கிறதுக்கு வேற எந்த ஆதாரங்களும் பத்த மாட்டுது, அதனால இது ஆதாரமா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது சொல்லி அந்த வழக்குல இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. லாட்ஜோடைய லெட்ஜரையும் அங்க இருந்து போன் பண்ண இன்கமிங் அவுட் கோயிங் கால் டீடைல்ஸையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே உள்ளதான் போவாங்க. ஏன்னா அது அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைங்கிறது தான் லா. எந்த விஷயமும் ஆட்சேபனைக்கு உட்பட்டது என்றால் அது பிரச்சனை தான். ஆட்சேபனைக்கு உட்படலைன்னா தான் பிரச்சனை கிடையாது. அப்ஜெக்ஷன் வந்துட்டுனாலே முடிஞ்சு போச்சு. அது லா ஃபுல்லா எகென்ஸ்டா தான் இருக்கும். ஏயோட வேலையே அதுதான். ஒரே ஒரு வாய்ஸை மட்டும் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏஐல கொடுத்ததை காப்பி பண்ணி இது ஒரு கவிதையா பேசுனா அதே குரல்ல முழுசா பேசுது ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் அது எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சார். இது மாதிரி டிவோர்ஸ் வழக்குல கள்ள தொடர்புல இருக்காரு அப்படின்ற டிஜிட்டல் ஆதாரம் சமர்ப்பிச்சிருக்கிறத தனி மனித உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தீர்ப்பு அது தனி மனித உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மஞ்சு அரோரா அவங்க கணவர் சச்சின் அரோரா ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கேஸ் நடக்குது. எப்படின்னா சச்சின் அரோரா கணவர் அவங்களோட கள்ளக்காதலியோட ஜெய்ப்பூர்ல தான் இந்த வழக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த குழந்தையோடையும் ஒரு அறையில் தங்கியிருந்தாங்க, லாட்ஜில் தங்கியிருந்தாங்க. அதனால தான் நான் டிவோர்ஸ் கேட்குறேன் அப்படின்றது தான் மஞ்சு அரோராவோட ஸ்டாண்டு. அப்போ அந்த லாட்ஜில் லெட்ஜர் இருக்கும் தெரியுங்களா, யார் யார் வந்தா யார் யார் தங்கினா, அது ஒன்று. அடுத்தது அந்த ரூம்ல இருந்து போன அவுட் கோயிங் இன்கமிங், அதாவது டவர் லொக்கேஷன், இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு போடுறாங்க. அந்த டீட்டெயில்ஸை பெற்று இவங்க டைவர்ஸுக்கு கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ கணவர் என்ன செய்கிறார், சச்சின் அரோரா, இது என்னோட தனிமனித உரிமையை நீங்கள் பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வழக்க டிஃபென்ஸ் பண்ணுறாரு. அப்போ அங்கே வழங்கின நீதிபதி ரேகா பள்ளி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது தனி மனித உரிமையெல்லாம் கிடையாது, இது இந்த மாதிரி கள்ள உறவில் நிரூபிக்கிறதுக்கு போதிய ஆதாரங்களே இங்கே கிடையாது, அவருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம், நிரூபிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது, அதனால இது ஆதாரம் தான், இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ கணவர் என்ன செய்கிறார், சச்சின் அரோரா சுப்ரீம் கோர்ட் வர்றாரு, அப்பீல் வர்றாரு. அப்பீல் வந்தால் மாண்புமிகு நீதியரசர் மன்மோகன் கே வினோத் சந்திரன் பெஞ்சுக்கு வருது. அங்கே வந்தபோது இது எல்லாம் என்னோட தனிமனித ஹிஸ்ட்ரி, இதை அவங்க எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க, ஸோ இது ஆவணமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாரு. அப்போ மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்மோகன் கே வினோத் சந்திரன் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த டைவர்ஸ் கேஸில் குறிப்பாக இல்லீகல் இன்டிமேசி திருமணம் தாண்டிய ஒருவரை நிரூபிக்கிறதுக்கு வேற எந்த ஆதாரங்களும் பத்த மாட்டுது, அதனால இது ஆதாரமாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது லாட்ஜோடைய லெட்ஜரையும் அங்கேருந்து ஃபோன் பண்ண இன்கமிங் அவுட் கோயிங் கால் டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இப்போ இந்த இது மாதிரி கணவனுக்கு தெரியாம கணவனோட ஹிஸ்டரி எல்லாம் எடுக்கிறாங்களா சார், இது சட்டப்படி சரியா இல்லை தவறுங்களா சார்? கணவனுக்கு தெரியாம கணவனோட ஹிஸ்டரி எடுக்கிறது தனி மனித உரிமை மீறல் தான். ஆனால் இது நீதிமன்ற ஆவணத்துக்காக இதை எடுத்திருக்கிறாங்க. யாரோட ஹிஸ்ட்ரி யாரும் எடுக்கக்கூடாதுமா, யார் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு அப்படின்னு பார்க்குறது அஃபென்ஸ் தான், நான் பார்க்கக்கூடாது, அது உங்கள் ப்ராப்பர்ட்டி. அது எனக்கு போலீஸு விசாரணை சர்ச் பார்ட்டி இருக்காங்களா, அதுக்கானவங்க தான் பார்க்கலாம். நம்ம அடுத்த ஹிஸ்ட்ரியை பார்க்குறது நமக்கு யார் இருக்கு? உங்கள் ஆதார் என்ன தெரிஞ்சுக்கிறதோ, உங்கள் பேங்க் பாஸ்புக்கை தெரிஞ்சுக்கிறதோ? இல்லை, கணவன் மனைவிக்குள்ளேயே கேட்குறேன். கணவன் மனைவிக்குள்ள மனைவி சார்ந்த விஷயங்களை வாட்ஸ்அப் சாட்டையோ இன்ஸ்டாகிராம் சாட்டையோ கணவன் பார்க்கறாரு அப்படின்னா அது சட்டப்படி குற்றமா? தவறு தான், பார்க்கக்கூடாது. உங்கள் டைரியை நான் படிக்கிறது அஃபென்ஸ் தான். செல்ஃபோனும் ஒன் ஆஃப் தி டைரி ஆகிட்டு உங்களுக்குள்ள ப்ரைவேசியில் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா ரைட்டு, ஆனால் என்னோட ப்ரைவேசியை நீங்கள் பார்ப்போன்னு சொல்கிறது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது தான். இவங்க வழக்குக்காகட்டி இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாங்க. மற்றபடி யாரோட ப்ரைவேசி யாரும் இங்கே கொண்டாந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அதை தாக்கல் பண்ண அனுமதி வாய்ந்த ஒரே ஒரு இது போலீஸ் தான், கன்சர்ன் போலீஸ் தான்.
ஆனால் டைவர்ஸ் கேஸில் போலீஸுக்கு ரோல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? அதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ அது ஒரு சிவில் வழக்கு மாதிரி தான் போயிட்டுருக்கு. சிவில் வழக்கில் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் தானே. இப்போ நீ ஏ என்ற சொத்து வச்சிருக்கேன், நான் பி என்ற ஆள் வச்சிருக்கிறேன். நம்ம 2 பேருக்குமான ஆதாரங்கள் நிரூபிக்கக்குள்ள அவங்க 2 பேரும் இல்லீகல் இன்டிமேசி கேஸே கள்ளக்காதல் தான். கள்ளக்காதலில் அவர் கணவன் சச்சின் ஆரோரா போய் தங்கியிருந்தது தான். அதை நிரூபிக்க என்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட்டு, அந்த லாட்ஜில் உள்ள ஒரு ஆவணமாக எடுத்துக்கிறதோ, லாட்ஜிக்காரருக்கு சாட்சி சொல்கிறதோ, அதனால அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பொதுவாக டிவோர்ஸ் கேஸில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கள்ளக்காதலிக்கு அது பேர் என்னது, லிவிங் டுகெதரை வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அப்போலேருந்து ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வருவேன். முதல் மனைவி புகார் கொடுக்காத வரைக்கும் லிவிங் டுகெதர் ஓகே தான். முதல் மனைவி போட்டு போய் புகார் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், கணவனுக்கும் பிரச்சனை தான், கள்ளக்காதலிக்கும் பிரச்சனை தான். 2 பேருமே உள்ளதான் போவாங்க. ஏன்னா அது அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைங்கிறது தான் லா. எந்த விஷயமும் ஆட்சேபனைக்கு உட்பட்டது என்றால் அது பிரச்சனை தான். ஆட்சேபனைக்கு உட்படலைன்னா தான் பிரச்சனை கிடையாது. அப்ஜெக்ஷன் வந்துட்டுனாலே முடிஞ்சு போச்சு. அது லா ஃபுல்லாக எகென்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ நார்மல் வழக்குகள்ல ஹோட்டல்ல தங்கி இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து சட்டத்துக்கு ஆதாரமா எடுத்துப்பாங்களா சார்? நார்மல் வழக்குகளில் சிசிடிவி வந்து விசாரணைக்கு தான் மார்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தண்டனையெல்லாம் கொடுக்க முடியாது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போதைக்கு சிசிடிவி ஆதாரம் எடுத்துக்கலாம். மற்றபடி அதை முழு ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இப்போ உங்கள் வாய்ஸ் மாரி நான் பேசலாம், தெரியும் தானே? என் வாய்ஸ் மாரி நீங்கள் பேசலாம், நம்மளே பேசுகிறோம். பட்டையை கலப்புறாங்க கொண்டு போட்டு ஏஐ போட்டு ஒரு ஃபோட்டோ போதும். நானே அதை ரொம்ப வியந்து பார்த்தேன் தம்பி. நேரம் சேர்ஜிபிட்டியில் போயிட்டு ஸ்டோரியை சொல்லிட்டு ப்ராம்ப்ட்னு சொல்ல வேண்டியது, அதுக்கு ஒரு ஃபோட்டோ திருப்பி ஜெமினிக்கு வந்து அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அந்த ப்ராம்ப்ட் அப்படியே இங்கே காப்பி பண்ணி ஏற்ற வேண்டியது. அதுவாகவே கதை சொல்லுதுங்க, சீன்லாம் அமைச்சு. அப்போ அதனால் அது ஆதாரம் ஆக முடியாது, அது ஒருபோதும் ஆக முடியாது. அது யார் இருந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணலாம். அதனால் இப்போ நான் கூட ஒரு மர்டர் வழக்கில் வந்து ஒரு லாட்ஜிலேருந்து வந்த 2 பேரும் அந்த ஃபுட்டேஜை வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணாங்க. அதை நான் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணேன். இது எப்படி எடுத்துக்க முடியும்? அப்புறம் கோர்ட் வந்து ஆட்சேபிக்கப்பட்டது இந்த சாட்சின்னு டைப் பண்ணிட்டாங்க. அதை ஏற்றுக்க முடியாது, ஆட்சேபனைக்கு உட்பட்டது. என் வாய்ஸ் மாதிரியே யார் வாய்ஸ் மாதிரி இருக்காதா இங்கே? சொல்லுங்க. இருக்கலாம். இருக்கு, என் வாய்ஸ் மாதிரி நிறைய பேர் வாய்ஸ் இருக்கு. ஏஐல என் வாய்ஸை போட்டு இவர் மாதிரியே ஒரு பாட்டு பாடுனா பாடுது. அது பிரபலமா இருக்கிறவங்களா இல்ல தனி மனிதனோட யாரோட வாய்ஸ்? உங்க வாய்ஸை போட்டு ஏஐல பேசுறான்னு பேசுறது. ஏஐயோட வேலையே அதுதான். ஒரே ஒரு வாய்ஸை மட்டும் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏஐல கொடுத்ததை காப்பி பண்ணி இது ஒரு கவிதையா பேசுனா அதே குரல்ல முழுசா பேசுது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் அது எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? அதெல்லாம் ஆதாரமா இருக்க முடியாது. இப்ப கள்ள தொடர்பு வந்து இந்திய சட்டமைப்புல ஏத்துக்கிட்டாங்கல்ல சார்? அஃபென்ஸ் தான், ஏத்துக்கலாம் இல்ல, அஃபென்ஸ் தான். அதாவது நீங்க வச்சுக்கலாம், அது தனிப்பட்ட உரிமை ஆமா, அப்படின்றது பிரச்சனை ஆச்சுன்னா பிரச்சனை தான். அது வந்து டிவோர்ஸ் வழக்குகளுக்கு மட்டும்தானா இல்ல அதை வச்சு அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? தாராளமாக வாங்கி கொடுக்க முடியும். என் கணவர் கள்ளக்காதலி வைத்து கொண்டு வீட்டுக்கு வர மாட்டாரு, நியாயமாக என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்ற மாட்டாரு, வீட்டுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு கணவனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அது நீங்கள் குடும்ப நல நீதிமன்ற சட்டங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். கணவனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. கொடுத்தா கண்டிப்பாக கணவன் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த கள்ளக்காதலி மேலே நடவடிப்பாங்க. அதேமாரி இன்னொருத்த விட்டு மனைவியும் இன்னொருத்த விட்டு மேலே போய் புகார் கொடுக்கலாம். எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னா, அந்த கணவன் இருக்கார்ல, அந்த கள்ளக்காதலியோட புருஷன், அவரும் கொண்டு புகார் கொடுக்கலாம். இது மாதிரி இவ கள்ளக்காதலி ஊர் பூரா போயிடுறாத, பிள்ளைய வளர்த்துக்க மாட்டா, சாப்பாடு இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், குழந்தையுடைய ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு, நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க, குழந்தை ஆரோக்கியமான மனநிலை வாழ்வியலுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னால் அதுவும் நடவடிக்கை எடுப்பாங்க. யார் கூட வேணா யார் கூட போல தெளிச்சு விட்றதுக்குன்னா இதுவா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லிவிங் டுகெதராக இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது, விரும்பி அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தொழில் பண்ணுறவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, பாலியல் தொழில்னு சொன்னாங்க. ஸோ அது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரோ வற்புறுத்தி சார் எங்களை வற்புறுத்தி தான் எங்களை விபச்சாரம் பண்ண வைக்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மேலோட்டமாக ஒரு லைன் தம் கார்டு போடுறாங்களே திரும்பி, ஒரு கார்டு நியூஸ், அதை வச்சு அதுதான் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. இல்லை, யாராவது நம்மளை வற்புறுத்தி விபச்சாரம் ஈடுபடுத்துனா அஃபென்ஸ் தானே. அப்படி இந்த வகையில் பார்க்கணும். இப்போ பெரும்பாலான மனைவிகள் மேலே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தாராளமாக கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்தாதே தெரியும், கொடுக்க மாட்டாங்களே. இப்போ கோர்ட்டுகள்ல இந்த வாட்ஸ்அப் சாட்டு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் ஆதாரமா எடுத்துக்கிறாங்களா சார்? இந்த முன்னெடுப்பை எப்படி பாக்குறீங்க? ஆதாரமெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, விசாரணைக்கு வச்சுப்பாங்க. ஆனால் அதை மேற்கோள் காட்டிலும் தண்டனை கொடுக்கறது இல்லையே. அப்படி பார்த்தா பதப்பதைக்கு மர்டர் நடக்குது, வெட்டி வெட்டுறாங்க, அதை ஆதாரம் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட முடியுமா? யார் வேணா யார் எப்படி ப்ரூஃப் ஆகும்? என்ன மாதிரியா அவன் இருந்திருப்பான், இல்லை ஏஐயில் வீடியோ கொண்டாந்து கொடுப்பீங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா? ஏஐ வீடியோ நம்ப முடியுமான்னு கேட்டேன். முடியாது சார்.
அப்புறம் எப்படி அதை வச்சு எப்படி பேஸ் பண்ணி தண்டனை கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாதுமா. ரொம்ப நன்றி தமிழ்வேந்தன் இந்த சார். பாருங்க, நானா இது? நீதி வாங்கி கொடுத்ததுக்கு பரவாயில்ல. இந்த வேலை தான் என்னுடைய கடமை. பரவாயில்ல. இந்த வேலை தான் என்னுடைய கடமை. நானான்னு கேட்குறேன். ரொம்ப நன்றி தமிழ்வேந்தன் சார். எங்களுக்கு இந்த நீதி வாங்கி கொடுத்ததுக்கு பரவாயில்ல. இந்த வேலை தான் என்னுடைய கடமை. ஏய் இந்த ஏய் ரொம்ப நன்றி தமிழ்வேந்தன் சார். எங்களுக்கு நீதி வாங்கி I love my ஏய் தான் ஆ. பாட்டி. இவர் கொஞ்சம் வடை கிடைக்கும். நான் நிலாவுக்கு போனேனா? நான் நிலாவுக்கு போனேனா? தமிழ்வேந்தன் நல்ல உனக்கு வடை என்ன, நீ நிலாவையே எடுத்துக்கலாம். நான் நிலாவுக்கு போனேனா? இது இது ஆதாரமா கொண்டு போய் தமிழ்வேந்தன் சார் நிலாவுக்கு போயிட்டாரு சொல்லுவீங்களா? சார் இப்ப இதனால நிறைய உண்மை வழக்குகளும் தடம் மாறும்ல சார். மாறு எல்லா வழக்கிலும் கொண்டு போற டேக்கப் பண்ற ஸ்டைலை பொறுத்தது தான். நான் இப்ப நிலாவுல இருந்து பேசி காமிச்சிட்டேன். இப்ப நீங்க தான் சொல்லணும் நிலாவுக்கே போயிட்டு ஒத்துக்குவீங்களா? இல்ல சார். அப்புறம் அப்ப உண்மையா இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளோ வாட்ஸ்அப் சாட்டோ சித்தரிக்கப்பட்டதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஏமா வாட்ஸ்அப் சாட்லாம் ஏமாச்சு தெரிவிக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் உன்னை மடக்கி பிடிச்சி உன் செல்லை பறிச்சு உன் எதிரிக்கு என்னெல்லாம் அனுப்பணுமோ அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு தூக்கி விட்டு செல்லை விட்டு வச்சா அது ஆதாரமா? பதில் சொல்லுங்க. இல்ல. உன் விருப்பத்தை ஒரு சாட் உன்கிட்ட இருந்து எனக்கு வந்ததுனால மட்டும் அது ஆதாரமானு கேட்டேன். அது நீ டைப் பண்ணியிருக்கணும், உன் அறிவுக்கு உட்பட்டு டைப் பண்ணியிருக்கணும், நீ நிதானத்தில் டைப் பண்ணியிருக்கணும். இருக்கா இல்லையா? இந்த செல்லை யாரும் யூஸ் பண்ணலாமா இல்லையா? அது எப்படி ஆதாரமாக முடியும்? இந்த செல்லேருந்து ஐ மர்டர் யூ ஏதோ ஒன்று இடமா பண்ணுறேன், உன்னை கொலை செய்துகிறேன் நாளை மாலை 5 மணிக்கு தான் அதை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் எப்படி என்னன்னு சொல்கிறது? சார் நான் டைப் பண்ணவே இல்லை, நான் கன்ஃபஸ் பண்ணணும்ல. ரிதன்யா தற்கொலை வழக்கு எடுத்துக்கலாம். கடைசியா அவங்க அம்மாவுக்கு வந்து சாட் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு கீழே சாட்ல என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கன்ற அதை வந்து ஆதாரமா எடுத்துட்டு இருப்பாங்கல்ல சார். ஆதாரமாக எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்திருந்தா நேரம் முடிஞ்சே இருக்கும் வழக்கு. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. யார் வேணும் எனக்கு பதில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த மொபைலில். ஓகேயா? அது எப்படி ஆதாரமாக முடியும்? ப்ராக்டிக்கலாக கேட்குறேன், எப்படி ஆதாரமாக எடுத்துக்க முடியாத? என் அறிவுக்கு உட்பட்டு இருக்கணும். நாளைக்கு என்னை விசாரிக்கக்குள்ள நான் தான் டைப் பண்ண உன்னை கொண்டுடுவேன்னு சொன்னால் தானே, கன்ஃபர்ஸ் சொன்னால் தானே ஏற்றுக்க முடியும். இல்லாட்டி ஏற்றுக்க முடியாது, எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது. அது விட்டு அந்த வாட்ஸ்அப் சேட்டிங், இந்த இது ஆடியோ ரெக்கார்டிங் இதெல்லாம் பெருசாக யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. சும்மா ஒரு வச்சுக்கலாம், ஒரு பத்தாவுக்காக வச்சுக்கலாம், நம்மள்ட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு. அப்ப மற்றபடி இந்த ஆதாரம் வழக்குல எதனால சார் ஆதாரமா ஏத்துக்கிட்டாங்க? இந்த வழக்கில் இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல செல்ஃபோன் இருந்துச்சு, இந்த ரூமில் தான் இருந்துச்சின்னு சொல்கிறேன். இந்த ரூமில் தான் இருந்துச்சின்னு ஆதாரம். இந்த லாட்ஜில் உள்ள அந்த ரூம் சர்வீஸ் அந்த மேனேஜர் அவர் ஒரு ஆதாரம். ஆமாங்க என்கிட்ட ரூம் போட்டாங்க, 3 பேர் வந்தாங்க, அதை தான் எடுத்துக்கலாம். என் செல்லு அங்கே இருந்ததுன்னா இருந்தது, யாரோ திருடிட்டு போயிருப்பாங்க செல்லை. இல்லை என்னை மாட்டி விடுறதா நீயே கொண்டு போய் செல்லு அந்த ரூமில் வச்சுருந்துருப்ப, என்னை கோத்து விடுறதுக்காக வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் லாட்ஜில் உள்ள ஒரு ஐ விட்னஸ் வந்து சொல்கிறாருல்ல, இவங்க வந்தாங்க 2 லேடிஸோடு வந்தார் ரூம் போட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வழக்கு. அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க ஒழிய நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. தொடர்ந்து பேசும். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.